திருச்சி மாவட்டம் எப்படி இருக்கு என்பது குறித்து பார்ப்போம். திருப்புமுனை திருச்சி என்று அழைக்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 9 தொகுதிகள் இருக்கின்றன. நேருவின் கோட்டை, அன்பில் மகேஷின் கோட்டை என்றெல்லாம் கூறக்கூடிய 9 தொகுதிகள் கொண்ட திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே முதல் 4 தொகுதிகள் லால்குடி, மண்ணச்சநல்லூர், மணப்பாறை, முசிறி. லால்குடி திமுகவின் கோட்டை. இந்த முறை எப்படி இருக்கும்? திமுகவின் கோட்டையிலே இழுபறி காரணம் கடுமையான போட்டி இருக்கிறது. லீமா ரோஸ் கோடீஸ்வர வேட்பாளர் அவர் போட்டியிடுகிறார். மண்ணச்சநல்லூரிலே திமுக என்று மீண்டும் வந்திருக்கிறது. மணப்பாறை அதிமுக இந்த முறை இழுபறி கடும் போட்டி இருக்கிறது. மணப்பாறையிலே. முசிறி எப்படி இருக்கும்? அதிமுக இந்த முறை திமுக என்று வந்திருக்கிறது. அடுத்த 4 தொகுதிகளை பார்க்கலாம். அடுத்த 4 தொகுதிகள் ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், துறையூர், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு. அடுத்த 5 தொகுதிகள் ஸ்ரீரங்கம் எப்படி இருக்கும்? அதிமுக இந்த முறை யாருக்கு? இந்த முறை இழுபறி என்று வந்திருக்கிற கடும் போட்டி இருக்கிறது அங்கும். திருவெரும்பூர் அன்பில் மகேஷ் தொகுதி திமுக மீண்டும் தக்க வைக்கிறது. துறையூர் திமுக இந்த முறை எப்படி இருக்கும்? இந்த முறை அதிமுக மாற்றம் வருகிறது. திருச்சி மேற்கு திமுக இந்த முறையும் திமுக. திருச்சி கிழக்கு அதிமுக இந்த முறை யாருக்கு? திருச்சி கிழக்கு இழுபறி. திருச்சி கிழக்கு விஜய் தாவேகா தலைவர் விஜய் போட்டியில் 2 தொகுதிகள். 1 திருச்சி கிழக்கிலே இழுபறி என்று வந்திருக்கிறது. கண்ணன், உங்கள் கருத்து நிச்சயம் தேவை. ஏனால் திருச்சி கிழக்கில் ஸ்டார் தொகுதி திருப்புமுனை திருச்சிராப்பள்ளியிலே இந்த முறை விஜய் வருகிறார். என்ன செய்ய போகிறார்? இழுபறின்னு வந்திருக்கே, சொல்லுங்க கண்ணன். உண்மையிலே திருச்சி தொகுதி தமிழ்நாட்டில் ஒரு மத்திய தொகுதியாக இருக்கக்கூடிய இடங்களில் விஜய் போட்டியிடுவதற்கான காரணம் அந்த அருகில் உள்ள மாவட்டங்களிலும் அந்த தாவேகாவின் செல்வாக்கு மற்றும் இவருடைய செல்வாக்கு மற்ற வேட்பாளர்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது இங்கு திருச்சி கிழக்கு தொகுதியிலேயே விஜய் இதுவரை பிரச்சாரத்துக்கு அங்கு செல்லவில்லை, நாமினேஷன் செய்ததோட சரி என்ற அளவில் தான் அந்த இழுபறி நிலைமைக்கு போறாரு. மெயின் காரணம் இன்னைக்கு போறாரு. ஆனால் அதற்கு பிறகு கள நிலவரம் அப்படி மாறும்னு தெரியல. இது லால்குடியில் இழுபறிக்கு காரணம் அங்கும் தாவேக வேட்பாளர் குப்ப கிருஷ்ணன் அங்கு போட்டியிடுவது மிக முக்கியமான காரணம். அவர் குறிப்பிட்ட அளவு வாக்குகளை பிரிக்கக்கூடியது. இன்னொன்று நீங்கள் கூறியதுபடியே லீமா ரோஸ் ஒரு பணக்கார வேட்பாளர் இருந்த போதிலும் கட்சியில் சேர்ந்த ஒரு சில மாதங்களிலேயே அந்த லால்குடி தொகுதியை அவர் வாங்கியதும் அங்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் அங்கு லால்குடி தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது. மணப்பாறை தொகுதியை பொறுத்தவரை மனிதநேய மக்கள் கட்சி இந்த அப்துல் சமது போட்டியிடுவது அங்கு அதிமுகவின் வேட்பாளர் வலிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் அந்த இழுபறி நீடிப்பதற்கான காரணம். ஸ்ரீரங்கம் ஏற்கனவே அதிமுக செல்வாக்குள்ள ஒரு தொகுதி தான். இருந்த முறையிலும் இந்த முறையிலும் அங்கு இழுபறிக்கான காரணம் அங்கு தாவேகா ஃபேக்டர் தான் காரணம் என்று கூறப்படுகிறது. துறையூரில் சரோஜா செல்வாக்குமிக்க அதிமுக வேட்பாளர் என்பதால் அங்கு இந்த முறை அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று துறையூர் தொகுதி அங்கு சரோஜா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தாவேகாவில் அந்த விஜய் ஃபேக்டர் இன்னைக்கு விஜய் போனதுக்கப்புறம் அங்கு இன்னும் கள நிலவரத்தில் அந்த இழுபறிகள் போட்டிகள் இன்னும் கடுமையாக இருக்கக்கூடும். திமுகவும் தனது வியூகத்தை மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோசப் விஜய் அங்கு போட்டியிடுறாரு. ஆனால் விஜயுடைய தாக்கம் என்பது நீங்க களப்பணி சரியில்லைன்னு சொல்றீங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாற்றங்கள் ஏதேனும் வருகிறதுன்னு பார்ப்போம்.